நமச்சிவாயம் தோல்விக்கு தற்போதைய மாநில பாஜக தலைவர் தான் காரணம். முன்னாள் பாஜக தலைவர் குற்றச்சாட்டு. சூடு சுரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுவை தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் தேர்வு காண நீண்ட நாள் இழுபறியில் உள்ள வழக்குகளுக்கு முடிவு. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்விக்கு மாநில தலைவர் செல்வகணபதியே காரணம் என்றும், தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வகணபதி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் பாஜக தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் திடீரென்று கட்சி தலைமை பொறுப்பேற்ற தற்போதைய தலைவர் செல்வகணபதி தன்னுடைய மோசமான நிர்வாக திறமையால் காலங்காலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சித்தாந்த ரீதியாக தன்னலமில்லாமல் செயல்பட்ட எண்ணற்ற அனுபவ நிர்வாகிகளை நீக்கிவிட்டு கிளை மற்றும் கேந்திரத்தை கலைத்துவிட்டு சுயநலத்தோடு தன்னுடைய சொந்த நிறுவனம் போல் கடந்த 6 மாதங்களாக கட்சியை தவறாக வழிநடத்தி முதல் முறையாக ஆளும் கட்சியில் அமைச்சராக உள்ள ஒரு வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதற்கு புதுச்சேரி தலைவர் செல்வகணபதியே முழு காரணம். எனவே தார்மீக பொறுப்பேற்று மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தியில் அமைய உள்ள மோடியின் ஆட்சி குறை பிரசவ ஆட்சி. 5 வருடம் நீடிக்காது. கூட்டணி கட்சிகளே மோடியை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என்றும், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாஜக அதிக இடங்களை பெறும் என்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகிவிட்டது. நாட்டு மக்கள் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் தக்க பாடத்தை புகட்டியுள்ளனர். ஆணவம், தொழிலதிபர்களை மிரட்டி வழக்கு பதிந்து பணம் வசூலித்தல், சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி தங்கள் கட்சியில் சேர்க்க வைத்தனர். பிரதமர் நாற்காலியில் ஒட்டிக்கொண்டு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பிரதமராக பதவியேற்க உள்ளார். இது பாஜகவுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அவமானம். மோடி ஒரு சிறந்த மனிதர் என்றால் அவர் அந்த பதவியை நோக்கி சென்றிருக்க கூடாது. இந்த ஆட்சி குறைப்பிரசவ ஆட்சியாகத்தான் இருக்கும். 5 வருடம் நீடிக்காது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பழமை வாய்ந்த அரசியலில் முதிர்ந்தவர்கள். அவர்கள் மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெகு விரைவில் இந்த கட்சி கலைந்துவிடும். கூட்டணி கட்சிகளே வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். பாஜக, என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் குறைவான வாக்குகள் பெற்றுள்ளனர். மக்களுக்கு இந்த அரசின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை. இந்த ஆட்சியாளர்களின் ஊழலான ஆட்சி, மோசமான ஆட்சி, மக்களை மதிக்காத ஆட்சி என்பதால் மக்கள் வெறுப்படைந்துள்ளனர் என்றார். நாங்கள் மாநில அந்தஸ்து பெறுவோம் என இதுவரை 300 முறை முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய பாஜக ஆட்சியுடன் கூட்டணியில் இருந்தும் இதுவரை மாநில அந்தஸ்து பெறவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை. இதனால்தான் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளனர். முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். நாற்காலிதான் முக்கியம். புதுச்சேரியை அவர்கள் குட்டிச்சுவராக்கி உள்ளனர். தொண்டர்களை வைத்து காங்கிரஸ் தேர்தலை சந்தித்து அமோக வெற்றி பெற்றுள்ளோம். இதிலிருந்து நமச்சிவாயம் செல்லா காசு என தெரிகிறது. சூடு சுரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரி பாஜகவில் தற்போது பூகம்பம் வெடிக்கிறது. தற்போதைய பாஜக தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் அறிக்கை விடுத்துள்ளார். இந்தியா கூட்டணி இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயல்பட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். மத்தியில் ஒரு பலமான எதிர்க்கட்சிகளாக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவோம். இனி வரும் காலம் இந்தியா கூட்டணி காலம். மோடியின் காலம் பஸ்பமாகி உள்ளது என்றார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 6000க்கும் மேற்பட்ட வழக்குகள் தேர்வுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது. இதனை மாவட்ட நீதிபதி பொறுப்பு அம்பிகா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் நீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்து தீர்வு காணப்பட உள்ளது. மேலும் சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், உரிமையியல் சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கி கடன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படுகிறது. தரம் குறைந்த மருந்து விநியோகத்தை கண்டித்த புதுச்சேரி மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரியை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார் தெரிவித்தனர்.
புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மருந்துகள் தரமற்றவையாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. புகாரை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன், பிரபுராஜ், மாநில குழு உறுப்பினர்கள் சஞ்சய் சேகரன், ராகுல், CITU நிர்வாகி மணிபாலன் ஆகியோர் மருத்துவ உள்ளிருப்பு பெண் மருத்துவ அதிகாரி ரொசாரியாவை சந்தித்து முறையிட்டனர். அப்போது மருந்தின் தன்மையை ஆய்வு செய்த அதிகாரி உடனடியாக மருந்துகளை தடை செய்ய உத்தரவிட்டார். மேலும் காலாவதியாகும் மருந்துகளை 3 மாதத்திற்குள் முன்பே தடை செய்ய வேண்டும் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கையை மனுவாக பெற்றுக்கொண்டார். இதுபோல இனி நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக அதிகாரி ரொசாரியா உறுதியளித்ததை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலைந்து சென்றனர். சத்யராஜ் நடித்த வெப்பன் திரைப்படம் புதுச்சேரியில் இன்று வெளியானதை அடுத்து அவரது ரசிகர்கள் கட் அவுட்டுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் படம் பார்க்க வந்தவர்களுக்கு இலவசமாக டி-ஷர்ட் மற்றும் படத்திற்கான டிக்கெட்டை கொடுத்தும் அசத்தினர். நடிகர் சத்யராஜ் நடித்த வெப்பன் திரைப்படம் நாடு முழுவதும் இன்று வெளியானது. அதன்படி புதுச்சேரி ஜீவா ருக்மணி திரையரங்கிலும் சத்யராஜ் படம் இன்று வெளியானது. இதனையொட்டி புதுவை மாநில சத்யராஜ் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் சத்யராஜின் கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து படம் வெற்றி பெற வாழ்த்தினர். தொடர்ந்து படம் பார்க்க வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியதோடு இலவசமாக டி-ஷர்ட் மற்றும் படத்திற்கான டிக்கெட்டையும் இலவசமாக வழங்கி அசத்தினர். சத்யராஜ் படம் குறித்து அவரது ரசிகர்கள் கூறும் பொழுது கமல், ரஜினிகாந்தை விட சத்யராஜ் இந்த படத்தில் இளமையாக இருப்பதாகவும் மிகவும் அருமையாக இந்த படத்தில் நடித்துள்ளார் என்றும் தெரிவித்தனர். அவருக்கே உள்ள பாணியில் படத்தில் நடித்திருக்கிறார். படம் சிறப்பாக அமைந்துள்ளது என்று தெரிவித்த அவர்கள் விஜய், அஜித் படங்களை பார்ப்பதை விட சத்யராஜ் படத்தை பார்க்கலாம், மிகவும் நன்றாக இருக்கிறது என்று குறிப்பிட்டனர். ஒரு கட்டத்தில் சத்யராஜ், கமல், ரஜினிகாந்த் படங்கள் என்றால் தியேட்டர் முன்பு கூட்டம் அலைமோதும். இன்று வரையிலும் அந்த மவுசு குறையாமல் அதைவிட அதிகமான கூட்டங்கள் இன்று தியேட்டர் முன்பு கூடினாலும் ஆர்வமாகவும் 80s 90s முதல் 2K கிட்ஸ் வரை அனைவரும் தியேட்டருக்கு வந்து சத்யராஜ், கமல், ரஜினி படங்களை பார்த்து வருவது மிகவும் வரவேற்கக்கூடியது. அண்ணல் அம்பேத்கர் நகரில் முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார மையம் ஏற்பாட்டில் பிம்ஸ் மருத்துவர்கள் இணைந்து மருத்துவ முகாமை நடத்தினர். அண்ணல் அம்பேத்கர் நகரில் முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார மையம் ஏற்பாட்டில் பிம்ஸ் மருத்துவர்கள் இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், உடல் எடை பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டது. இதில் பிம்ஸ் மருத்துவர் டாக்டர் ஆண்டனி மரீஸ் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு புகையினால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மருத்துவ முகாமை அண்ணல் அம்பேத்கர் நலவாழ்வு சங்க கௌரவ தலைவர் செல்வம், தலைவர் கலியபெருமாள், துணைத் தலைவர் ராஜாரவி, வைத்தி, நிர்வாகிகள் தலைவர் சரவணன், செயலாளர் கண்ணன் சேகர் ஆகியோர் சிறப்பாக செய்த இந்த முகாமில் அங்கன்வாடி ஆசிரியர்கள் தமிழ்ச்செல்வி நிலத்தடி நீர் பற்றிய வரைபடம் காண்பித்து விளக்க உரையாற்றினார். முடிவில் ராஜா நன்றி கூறினார். உலக கடல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் இளைஞர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா மாநிலம் என்பதால் வார இறுதி நாட்களில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். அவ்வாறு இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள், பயன்படுத்தும் பொருட்களை கடற்கரையில் வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் கடற்கரை முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிக்கும். சுற்றுலா மாநிலமான புதுச்சேரியை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உலக கடல் தினத்தை முன்னிட்டு இம்பாக்ட் குரு ஃபவுண்டேஷன் மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் சார்பில் கடற்கரை தூய்மை செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் தலைமையில் ஈரம் நிறுவனர் ஏசுதாஸ், ஒருங்கிணைப்பாளர் மதன் ஸ்ரீராம் மற்றும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு கடற்கரையில் தேங்கியிருந்த குப்பைகளை சுத்தம் செய்து தூய்மை பணி மேற்கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து தேசிய மாணவர் படைப்பிரிவு மாணவர்கள் பாய்மர படகுகளில் காரைக்கால் செல்லும் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய மாணவர் படைப்பிரிவு மாணவர்களுக்கு கடல் பயணம் குறித்த பயிற்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆண்டுதோறும் புதுச்சேரி பகுதி தேசிய மாணவர் படைப்பிரிவினர் பாய்மர படகுகளில் புதுச்சேரியிலிருந்து கடலில் பயணம் மேற்கொள்வர். அவர்கள் கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்கால் சென்றடைவர். பின்னர் அங்கிருந்து மீண்டும் புதுவையை வந்தடைவர். இதுபோன்று புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுக வளாகத்தில் பாய்மர படகில் செல்லும் தேசிய மாணவர் படை பிரிவினருக்கான வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தேசிய மாணவர் படை பிரிவின் குரூப் கமாண்டர் மேனன் தலைமை வகித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பயணத்தை தொடங்கி வைத்தார். இதில் 60 மாணவர்கள் பங்கேற்று பாய்மர படகுகளில் சென்றனர். அவர்கள் 11 நாட்கள் கடலில் பயணித்து 302 கிலோமீட்டர் கடல் தொலைவை கடந்து காரைக்கால் சென்றடைவனர். பின்னர் அங்கிருந்து மீண்டும் அவர்கள் புதுவையை வந்தடைவர்.
என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு பணிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட காலத்தில் பணிகளை முடிக்காததால் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியை திரும்ப அனுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் 2 நாள் கால்பந்தாட்ட போட்டி தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட மாநில அமைப்பாளர் சிவா போட்டியை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு பணிகள் முடக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் பணிகளை முடிக்காததால் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியை திரும்ப அனுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கே காரணம் என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசியவர், ஒரு கட்சியின் தோல்விக்கும் வெற்றிக்கும் மாநில தலைமைதான் பொறுப்பேற்க வேண்டும். இதில் எந்த விதத்திலும் தட்டி கழிக்க முடியாது. பாஜகவிற்கு ஏற்பட்ட நிலை திமுகவிற்கு இருந்திருந்தால் முதலில் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருப்போம் என்றார். முதலியார்பேட்டையில் மோட்டார் சைக்கிள் ஷோரூமை உடைத்து பணம் திருடிய மர்ம நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையில் புதுவை கடலூர் சாலையில் தனியார் மோட்டார் சைக்கிள் ஷோரூம் உள்ளது. சம்பவத்தன்று இரவு ஷோரூம் கதவை உடைத்து மர்ம நபர் ஒருவர் உள்ளே புகுந்தார். அவர் அங்கு மேஜை டிராயரை உடைத்து அதிலிருந்த ரூபாய் 10,000 திருடிவிட்டு தப்பிச் சென்றார். மறுநாள் காலை ஷோரூம் மேலாளர் பிரசாந்த் வந்து பார்த்த பொழுது பணம் திருடு போயிருந்தது. இது பற்றி அவர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஷோரூமில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் நிதானமாக ஷோரூமுக்குள் நுழைவதும் பின்னர் நாற்காலியில் அமர்ந்தபடி மேஜை டிராயரை உடைத்து அதிலிருந்த பணத்தை எடுத்து எண்ணி தனது டவுசர் பாக்கெட்டில் வைத்துவிட்டு அங்கிருந்து செல்லும் காட்சியும் பதிவாகி இருந்தது. இந்த காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கண்காணிப்பு கேமராவில் சிக்கிய நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவரை வலைவீசி தேடி வருகின்றனர். இரவு நேரத்திலும் மக்கள் நடமாட்டம் உள்ள கடலூர் சாலையில் மர்ம நபர் துணிகர கொள்ளையில் ஈடுபட்டிருப்பது அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் மு.க.ஸ்டாலினை புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, திமுகவை தலைவர் எஸ்.பி. சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, செந்தில்குமார், சம்பத், வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், ஒருங்கிணைப்பாளர் தேவதாசு, திமுக தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், வடிவேல், சுற்றுச்சூழல் அணி துணைத் தலைவர் நவீன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திப்புராயப்பேட்டை செஞ்சி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலய ஸ்ரீதேவி பச்சை வாலியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலய 56ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை செஞ்சி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலய ஸ்ரீதேவி பச்சை வாலியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலய 56ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்ற கொடியேற்றம் நடைபெற்றது. அதையடுத்து அம்மனுக்கு துர்க்கை அலங்காரம், அங்காளம்மன் அலங்காரம் உள்ளிட்ட அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. காலையில் அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்று பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை திப்ராயப்பேட்டை இந்து ஆதி திராவிட பஞ்சாயத்தார் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா உற்சவம் கடந்த மாதம் 21ஆம் தேதி இவ்வாலயத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு நேரங்களில் மின் அலங்காரத்தில் கருட வாகனம், குதிரை வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. நேற்று முன்தினம் திருக்கல்யாண வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது. அதனையடுத்து நேற்று காலை வேத விநாயகர் ஆலயத்திலிருந்து ஜலம் திரட்டி அபிஷேகம் செய்து
கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. நண்பகல் படுகளம் அமைத்து தீ மூட்டி அக்னி வளர்த்து இரவு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக தொகுதி தலைவர் செல்வராசு, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவின் நிர்வாகி தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி, கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். உப்பளம் அம்பேத்கர் சாலை வரதப்பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி முதல் கால யாக பூஜைகள் ஆரம்பமானது. புதுச்சேரி உப்பளம் அம்பேத்கர் சாலை வரதப்பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் திருக்கோவில் வினோதான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம், கோபூஜை, நவக்கிரக ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் ஸ்ரீ மகா கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்ற முதல் கால யாக பூஜை ஆரம்பமானது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற உள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான விமான கோபுரம், மகா கும்பாபிஷேக விழா மற்றும் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ புத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6570 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 93 ரூபாய். நமச்சிவாயம் தோல்விக்கு தற்போதைய மாநில பாஜக தலைவர் தான் காரணம். முன்னாள் பாஜக தலைவர் குற்றச்சாட்டு. சூடு சுரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுவை தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் தேர்வு காண நீண்ட நாள் இழுபறியில் உள்ள வழக்குகளுக்கு முடிவு. புதுச்சேரி பாரதிய ஜனதா படுதோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேட்டி. முதலியார்பேட்டையில் மோட்டார் சைக்கிள் ஷோரூமை உடைத்து பணம் திருட்டு.